தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 77, படைமாட்சி. குறள் எண் 761. உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சாவெல் படைவேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், 4 படை உறுப்புகளும் சிறந்து பகைவர் கஞ்சாத வெற்றி படையும் பெற்றிருப்பது அரசன் கொண்டிருக்க வேண்டிய செல்வத்துளெல்லாம் மிகச்சிறந்தது ஆகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், ஓர் அரசனுக்கு மிகச்சிறந்த செல்வம் என்பது போர்ப்படைகளான தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை, காவல்துறை ஆகிய 4ஐயும் வலிமையாக வைத்துக்கொண்டு எதிரிகளுக்கு அஞ்சாமல் இருப்பதே ஆகும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.